Friends, Tamil Nadu kept Congress out of power in the state for 60 years. 6 decades. You were the first state to become Congress Mukta. For this, Congress took revenge against Tamil Nadu. It was Congress that gave away Kachitivu. Then DMK did not do anything. When Congress government was at the center and DMK was supporting them, their government issued a notification banning Jallikattu. Through an ordinance, it was we who ensured Jallikattu could continue. It was we who showed respect to Tamil culture by giving the Sengol a pride of place in the parliament. நண்பர்களே, தமிழ்நாடு காங்கிரஸை 60 ஆண்டுகளாக மாநிலத்தை விட்டு விலக்கி வைத்திருந்தது. காங்கிரசிடமிருந்து விடுதலை பெற்ற முதல் மாநிலம் என்று சொன்னால் அது நம்முடைய தமிழ்நாடுதான். இதனால்தான் தமிழ்நாட்டிடம் காங்கிரஸ் தனது வஞ்சத்தை தீர்த்துக் கொண்டது. எப்படி தெரியுமா? காங்கிரஸ் கச்சத்தீவை தாரை வார்த்து கொடுத்தது. அப்போது திமுக ஒன்றுமே செய்யாமல் வாய் மூடி மௌனமாக இருந்தது. காங்கிரஸ் அரசாங்கம் மத்தியிலே இருந்த வேளையிலே அவர்களுக்கு திமுக ஆதரவளித்த போது ஜல்லிக்கட்டினை தடை செய்து தங்களுடைய அரசாங்கம் அறிவிக்கை ஒன்றை வெளியிட்டது. ஆனால் ஜல்லிக்கட்டினை தொடரச் செய்ய நம்முடைய அரசாங்கம் தான் அவசர சட்டத்தை பிறப்பித்தது. நாடாளுமன்றத்திலே செங்கோலுக்கு பெருமிதமானதொரு இடத்தை அளித்து நாம் தாம் தமிழ் கலாச்சாரத்துக்கு மரியாதை அளித்தோம். Friends, many people from Tamil Nadu were an important part of the freedom struggle. After we won freedom, our constitution makers, led by Dr. Babasaheb Ambedkar, gave us a wonderful constitution. It lays the foundation for a strong democracy where everyone is equal. Every moment of my life, I have strived to uphold the values of the Constitution. I have been part of the movement to save our democracy during the emergency. Recently, I heard that someone from the DMK said that they do not fear me or my father. Let me say this clearly. In our democracy, nobody needs to fear anyone. So, when someone say they do not fear me, they are not criticizing me. They are actually appreciating my commitment to democratic values. Unknowingly, they have given me a badge of honor. நண்பர்களே, தமிழ்நாட்டைச் சேர்ந்த பல மனிதர்கள் சுதந்திர போராட்ட வேள்வியிலே முக்கியமான பங்கெடுத்தவர்கள். நாம் விடுதலை அடைந்த பிறகு டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் தலைமையிலான
நமது அரசியலமைப்பு சட்ட வடிவமைப்பாளர்கள் நமக்கெல்லாம் அற்புதமானதொரு அரசியல் சட்டத்தை அளித்தார்கள். அனைவரையும் சமமாக கருதும் பலமானதொரு ஜனநாயகத்திற்கான அடித்தளத்தை இது நமக்கு அமைத்தளிக்கின்றது. என் வாழ்வின் ஒவ்வொரு கணத்திலும் அரசியல் சட்டத்தின் நன்மதிப்புகளை உயர்த்தி பிடிக்க நான் கடமையாற்றி வந்திருக்கின்றேன். நான் அவசரநிலை காலத்தின் போது நமது ஜனநாயகத்தை பாதுகாக்கும் இயக்கத்தின் பகுதியாகவும் இயங்கி இருக்கின்றேன். நண்பர்களே, ஒரு விஷயம், என்னிடமோ என் தந்தையிடமோ பயமில்லை என்று திமுகவில் யாரோ ஒருவர் அண்மையில் பேசினார் என்று நான் கேள்விப்பட்டேன். நான் தெளிவாக ஒன்றை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். ஜனநாயகத்திலே யாரும் யாருக்கும் பயப்பட தேவையில்லை, அஞ்ச தேவையில்லை. ஆகையினாலே என்னிடத்திலே பயமில்லை என்று யாராவது கூறினார்கள் என்று சொன்னால் அவர்கள் என்னை விமர்சிக்கவில்லை. ஜனநாயக நன்மதிப்புகள் விழுமியங்களிடம் எனக்கு இருக்கும் அர்ப்பணிப்பை உள்ளபடியே அவர்கள் பாராட்டுகிறார்கள் என்றுதான் அர்த்தம். பாவம், தெரியாத்தனமாக அவர்கள் எனக்கு பாராட்டு பத்திரம் வழங்கிவிட்டார்கள். Friends, Tamil Nadu is a coastal state and has immense potential. But when the Congress and DMK were in power together before 2014, they were asleep. Madura-Vayal corridor was stalled. Thoothukudi transshipment remained only on paper. After 2014, we received the Chennai port. We revived that Chennai port, Madura-Vayal elevated corridor. We created India's first mega port cluster by integrating Kamarajar and Chennai port. Capacity at Kamarajar port nearly tripled. In the last 12 years, 74 projects worth almost 12,000 crore rupees were completed. These created thousands of jobs and new economic opportunities for Tamil Nadu. These people who speak about Tamil Nadu's rights did nothing when they were in power at the center. நண்பர்களே, தமிழ்நாடு ஒரு கரைப்பகுதி மாநிலம். இங்கே அளவில்லாத சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. ஆனால் காங்கிரசும் திமுகவும் 2014ஆம் ஆண்டுக்கு முன்னால் கூட்டாட்சி நடத்திய போது இவர்கள் ஆழ்ந்த உறக்கத்திலே இருந்தார்கள். மதுரவாயல் இடைவழி நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. தூத்துக்குடி கப்பல் சரக்கு இடைவழி மாற்று திட்டம் திட்டமாக மட்டுமே இருந்தது. 2014ஆம் ஆண்டிற்கு பிறகு நாங்கள் தான் சென்னை துறைமுகம் மதுரவாயல் உயர்த்தப்பட்ட இடைவழியை புதுப்பித்தோம். மேலும் காமராஜர் மற்றும் சென்னை துறைமுகங்களை ஒருங்கிணைத்ததன் வாயிலாக இந்தியாவின் முதல் மெகா துறைமுக தொகுப்பை நாம் தாம் உருவாக்கினோம். காமராஜர் துறைமுகத்தின் திறன் கிட்டத்தட்ட 3 மடங்கானது. கடந்த 12 ஆண்டுகளிலே சுமார் 12,000 கோடி ரூபாய் பெறுமானமுள்ள 74 திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. இதன் காரணமாக தமிழ்நாட்டிலே ஆயிரக்கணக்கான வேலை வாய்ப்புகளும்
புதிய பொருளாதார சந்தர்ப்பங்களும் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. தமிழ்நாட்டின் உரிமைகள் பற்றி வாய் கிழிய பேசுகின்றார்களே, இவர்கள் மத்தியிலே ஆட்சியிலே இருந்தபோது ஒன்றுமே செய்யவில்லையே. I went to Tirupurankundrum. Getting the darshan of Bhagavan Murugan was a divine experience. I prayed for the prosperity of Tamil Nadu and the entire nation. At the same time, my heart felt heavy. I remembered Thirupuranandchandran, the young devotee who sacrificed his life. Today, I met his wife, Tirumati Indumati Purnachandran, and their two little children. I felt their sadness and offered my deepest condolences to them. I pray that Thirupuranachandran's Atma finds peace at the feet of Bhagavan Murugan. It is painful that the insensitivity of the DMK government led up to this. No matter what DMK does, the truth will win. Devotees of Bhagavan Murugan will win. நண்பர்களே, இங்கே வருவதற்கு முன்பாக நான் திருப்பரங்குன்றம் சென்றிருந்தேன். முதல் படை வீட்டுக்கு சொந்தக்காரன் முருகனை தரிசனம் செய்வது ஒரு தெய்வீகமான அனுபவமாக இருந்தது. நான் தமிழ்நாடு மற்றும் ஒட்டுமொத்த தேசத்தின் நல்வளத்துக்காக இறைவனிடம் இறைஞ்சினேன். அதே வேளையில் என் இதயம் கனத்தது. திருபூர்ணச்சந்திரன் என்ற இளம் பக்தன் உயிர் தியாகம் செய்தார் என்பதை நான் நினைத்து பார்த்தேன். இன்று நான் அவருடைய மனைவி திருமதி இந்துமதி பூர்ணச்சந்திரனையும் அவர்களுடைய 2 சின்னஞ்சிறு குழந்தைகளையும் சந்தித்து வந்தேன். அவர்களுடைய தீவிரமான துக்கத்தை என்னால் உணர முடிந்தது. என்னுடைய ஆழமான இரங்கலை நான் அவர்களிடம் தெரிவித்துவிட்டு வந்தேன். பூர்ணச்சந்திரன் அவர்களின் ஆன்மா அமைதியடைய நான் என் உருக்கமான பிரார்த்தனைகளை எம்பிரான் முருகனின் திருவடிகளில் அர்ப்பணம் செய்கின்றேன். ஆனால் ஒரு விஷயம், திமுக அரசாங்கத்தின் நேயமற்ற தன்மை காரணமாகவே இது நடந்திருக்கிறது என்பது வலியை ஏற்படுத்துகின்றது. திமுக என்ன வேண்டுமானாலும் செய்துவிட்டு போகட்டும், ஆனால் இறுதியிலே வாய்மையே வெல்லும். என் அப்பனின் முருகனின் பக்தர்கள் வெல்வார்கள். Friends, in 2021, after 25 long years, DMK got a full majority on its own. But they did not deliver good governance. They looted the state. Further dynastic politics and ignored people's aspirations. Look at Madurai itself.
Madurai stood with MGR, who loved the city immensely. That is why DMK had never liked Madurai. DMK brought mafia-style politics to Madurai. They gave bad roads, poor drainage, and lack of waste management. They took Madurai to the bottom of national ranking in cleanliness. Even the DMK mayor of Madurai had to resign due to corruption. This is their model. Money for themselves. Problems for the people. நண்பர்களே, 2021 ஆண்டிலே 25 ஆண்டு காலம் நீண்ட காலத்திற்கு பிறகு தமிழ்நாட்டின் மக்கள் திமுகவிற்கு ஆதரவாக முழு பெரும்பான்மையை அளித்தார்கள். ஆனால் நல்லாளுகையை அவர்களால் அளிக்க முடியவில்லை. அவர்கள் மாநிலத்தை கொள்ளையடித்தார்கள். பரம்பரை அரசியலை முன்னெடுத்தார்கள். மக்களின் எதிர்பார்ப்புகளை மண்ணோடு மண்ணாக்கினார்கள். மக்களே, நீங்கள் மதுரையையே பாருங்கள். மதுரையை உயிருக்கு உயிராய் நேசித்த பொன்மனச் செம்மல் எம்ஜிஆருக்கு உறுதுணையாக உற்ற துணையாக நின்றது மதுரை மாநகர். ஆகையால் தான் திமுகவிற்கு மதுரை என்றால் வேப்பங்காயாக இருந்து வந்திருக்கிறது. திமுக தான் மதுரைக்கு மாஃபியா கொள்ளை கூட்ட ரக அரசியலை அறிமுகப்படுத்தியது. அவர்கள் என்ன அளித்தார்கள்? மோசமான சாலைகள், கேவலமான கழிவுநீர் வடிகால், கழிவுப் பொருள் மேலாண்மை இல்லாமை ஆகியவற்றையே அவர்கள் அளித்தார்கள். சுத்தம், சுகாதாரம், தூய்மை தரவரிசையிலே மதுரையை தரைமட்ட அளவிற்கு கொண்டு போனார்கள். ஊழல் காரணமாக மதுரை நகர மேயரே பதவியை துறக்க நேர்ந்தது. இதுதான் அவர்களுடைய மாடல். என்ன மாடல்? பணம் நமக்கு, பிரச்சனைகள் மக்களுக்கு. பணம்னா நமக்கு, பிரச்சனைனா மக்களுக்கு.